மதமும் சினமும் வளருந் தருவே சதமென்று உணரும் சனனுக் கெளிதோ கதமுந்தியருள் கனிவித்திடுவேல் பதமும் சுரமும் பதமே பெறலே. இந்த பாட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்க. எப்பவும் சந்தோஷமாக இருக்க அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது. சரிங்களா? இப்போ நாம வந்து நான் ஒரு வீடு கட்டுறேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு குழந்தைங்க பிறக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க. எங்க அப்பா சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்களா? ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து தன்னுடைய குடும்பம் தான் சந்தோஷமா இருந்தா மட்டும், தன்னுடைய வேலைகள் ஆனா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. மத்தபடி மத்தவங்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு சந்தோஷம் அடைய முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இங்க திரு அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப கிளவருங்க. அவர் என்ன சொல்றாரு, நிறைய பேருக்கு மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து கோவம் வருதாம். ஏன் கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஏன் சந்தோஷம் இல்லைன்னா பொறாமையினால் சந்தோஷம் வரமாட்டேங்கிறது. ரெண்டாவது அந்த பொறாமையினால் என்ன ஆகுது, மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா கோவமும் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது என் இந்த மாதிரி இருக்கிறவங்களால திருந்துறது வந்து ரொம்ப கஷ்டம். இது எளிது கிடையாது. அதனால சாமி என்ன சொல்றாரு, சாமி நீயே கனிஞ்சு இறங்கி வந்து என்ன காப்பாத்திடு. இதுல வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி மத்தவங்க மத்தவங்க வளரும் போது அதை பார்த்து நம்ம பொறாமையினால் வரும் சினமும் என்ன பண்ணுதான், அவங்கள ஒண்ணும் பண்ணாது. அவன் பாட்டு இருப்பான். என்ன ஆகும், நான் இந்த பொறாமைப்படுறவங்களும் அதனால சினம் கொள்றவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போய்விடும். உடம்பு வந்து ரொம்ப அந்த ஹார்மோன் ஜெனரேஷன் சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடிதான் ஹார்மோன்ஸ் சுரக்கும். சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஹார்மோன் சுரக்கும். பொறாமைக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதே மாதிரி கோவப்படும் போது ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உடம்பு அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து அடியோட அவுட் ஆயிரும். அப்படின்னா பொறாமையும் சினமும் வந்து என்ன பண்ணுதுன்னா, மத்தவங்களை யாரும் எதுவும் பண்ணாது. சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. முருக பக்தர்களான நமக்கு அந்த நிலைமை தேவையில்லை. நாம நல்லா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். மத்தவன் நல்லா இருக்கானா சரி, அவனுக்கு அந்த பொறாமை இல்லாம அட்லீஸ்ட் ஒரு எந்த ஃபீலிங்குமே இல்லாம சரி அவன் நல்லா இருக்கட்டும் இல்ல, அவன் எப்படியாவது இருக்கட்டும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கவாது நம்ம பழகிக்கணும். அதுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப உதவும். நீங்க மத்தவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தா இந்த பாட்டை நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த குணத்தை வந்து சாமி வேரோட அறுத்து போட்டுருவார். அதுக்காக இந்த பாட்டு. மிக்க நன்றி.